ஸோ மேட்ச் பிட்வீன் மரவமங்கலம் ஏசிசி வர்சஸ் ஏசிசி பாஜா. ஸோ லாஸ்ட்டாக இந்த ரெண்டு டீமும் சிசிஎல் புதுக்கோட்டை 1 lakh டோர்னமெண்ட்டில் மோதிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் ஏசிசி பாஜா வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் இன்னைய டேவில் இருந்த ஸ்குவாடும் அன்றைய டேவில் இருந்த ஸ்குவாடும் அப்படியே சேஞ்சு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இங்கே ஏசிசி பக்கமாக பேட்டிங்கில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ரமேஷ் வந்திருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மனா. ஸோ இத்ரீஸ் அவர் கூட கைக்கு இருக்கா. ஸோ அதே மாதிரி மரவமங்கலம் பக்கமாக ஸோ 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். மணப்பாறை கவி அண்ட் திருச்சி அபி. ஸோ 2 பேரும் இந்த மேட்ச்சில் ஆட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வெரிசன் சான்ஸ் பா வாட் அ டேக். நீங்கள் ஓடப்பம்பட்டி பிரபு சூப்பர் கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டைவ் எடுத்து பிடிச்சாருன்னு சொல்லலாம். நல்ல பேட்ஸ்மேனுக்கு ரிஸ்க் எடுத்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோயரில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கள் குரு. ஸோ எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், டேஞ்சர்ஸ் பேட்ஸ்மேன் இத்ரீஸ் அவரோட விக்கெட்டை இழக்கிறாருன்னு சொல்லலாம். முதல் பந்திலே வெரி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டில் பறிகொடுத்து வெளில போகிறாரு. போன மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த ராஜ்குமார் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு நிகராக வந்திருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் பறி கொடுக்கும். 2வது பாலில் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ராஜ்குமார் மீட் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயை அங்கே ஃபீல்டர் கையிலே போயிருக்கு மாயக்கண்ணன் ஃபீல்டர். ஒரு சிங்கிளான்னு பார்த்தா 2 இல்லைங்க டாட் பால். தேர்ட் ஒன் பேட்டில் நிற்கான்னு பார்த்தா வாட் அ டேக்கன் கார்த்தி ஒன்ஸே சூப்பர் கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஸோ 2 கேட்சுமே எஃபோர்ட் எடுத்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே கொஞ்சம் செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே கதிர் போன மேட்சோட ஹீரோன்னு சொல்லலாம் ஏசிசி பாஜாக்காக. ஒரு ஸ்லோயர் ஐயோ சேஃபா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா டைரக்ட் விக்கெட்டுங்க இங்க கார்த்தி. வாட் அண்ட் த்ரோ இங்க 4 பால்ல 3 விக்கெட்டை இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் ஃபீல்டிங்ஸ் ஆக்டிவா இருந்திருக்காங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரானரி கேட்ச் இந்த முறை கீப்பர் எக்ஸ்ட்ரானரின்னு சொல்லிட்டு சூப்பரா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த விக்கெட் 3வது விக்கெட் எந்த பந்தையும் சந்திக்காம ரமேஷோட விக்கெட் பதிவு போகுது. அவளோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பேட்ல பண்ணல சூப்பரா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அங்க விக்கெட்டா செக் பண்ணி கொடுப்பாங்க. கார்த்தி துரிதமாக வேலை பார்த்தாரு. ஸோ துருன்னு இருக்காருங்க ஆக்டிவாக ஒரு மாதிரி. லாஸ்ட் ஒன் அகைன் கேட்சானு பார்த்தா ஆல்மோஸ்ட் போயிருந்துச்சுங்க கேட்சுக்கு. கேட்ச் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ சரியான கேட்சாக இருந்திருக்கும். அதே மாதிரி மெய்டின் ஓவராக இருந்திருக்கும். ஸோ ஃபார் ஒரே ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். எங்க ஓவர் செகண்ட் ஓவர் படம் மாயக்கண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட்டிப்பிளி கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். புத்தனத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த முறை ஒரு ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. அங்கே லோகு ஃபீல்டர் கவி எடுத்து போட்டிருக்காரு பாலா ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறைக்கு வந்து சூப்பராக அடிச்சாருங்க. ஸோ பார்க்கலோட கடைசி பந்தில் ஒரு பவுண்டரி. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. சர்க்கிள் முடிஞ்சு சர்க்கிளுக்கு அப்புறம் ஆஃப்டர் த ஓவர் போட எங்கள் லோகு வந்திருக்காரு கட்டர் லோகு. 3rd ஓவர் போட திருகல் பந்து சான்ஸ் ஃபார் கவி வான்ஸே நல்ல டேக்கன் முதல் பந்திலே. ஸோ வேரியேஷன் அதன் காரணமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. மிஸ்டர் ஆகாஷ் வந்திருக்காரு. விக்கெட்டுங்க இன்சைட் எட்ஜில் விக்கெட். அவர் காலில் பட்டு அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்தாலும் விக்கெட்டு பேக் டு பேக் 2 பால்ல 2 விக்கெட். ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. ஸோ நீ பேட்ஸ் பண்ணா இங்கே ராஜ் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சிங்கிளாக 2 ரேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பழனி இருக்காரு ஃபீல்டர் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் வந்த காணா கதிர் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு. 2 ரேஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா பழனி இருக்கார் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக மாட்டார். மிஸ்ஃபீல்ட் அவர்கிட்ட நடக்கிறது ரேராக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து தெளிவாக சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். 3 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க ஏசிசி பாஜா திருப்பத்தூர்.
மேட்சுக்கு 4வது ஓவர் போட மாயக்கண்ணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க. அதை வச்சு சிங்கிளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப்பாங்க பழனி, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. அந்தளவு டைமிங் கிடைக்கல, குயிக்கராக இருந்திருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? கரெக்டான த்ரோவாக இருந்துச்சு, ஸ்டாப் ஆகிட்டாங்க சிங்கிளோட. ஸோ பேக் டு பேக் ஏர்லியாகவே நிறையா விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. அதன் காரணமாக சென்சிபிள் ஆட நினைக்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் ரிஸ்கி ரன் ஓட யோசிக்கிறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் ஏசிசி பாட்சா. நெக்ஸ்ட் ஒன் பிகேந்த சம்பளம் ஆட பார்த்தாரு, பேட்டில் படலைன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபென்ஸ், தரையில் தெளிவாக ஆட்டு போயிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா சிங்கிளான்னு பார்த்தா? சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பழனி ஃபீல்டர் வாட்டன் த்ரோ எக்ஸலண்டாக அடிச்சிருக்காரு, ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை சரியாக மீட் ஆகலை, பிடிக்க பார்த்துருக்காங்க. ஒரு சிங்கிளாக 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. சிங்கிள் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ரனுக்கு சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் மாயக்கண்ணன். 4 ஓவருக்கு 18. மேட்சுக்கான 5வது ஓவர் போட எங்கள் கவி வந்திருக்காரு, மணப்பாறை கவி. ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி சிங்கிளாக இருக்கும். பிரபு இருக்காரு, மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. அதை பயன்படுத்தி 2வது ரன்னும் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார், வெரி க்ளோஸ் அசாம், டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயர், எக்ஸலன்ட் ஸ்லோயர், சூப்பராக போட்டிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. ஆனால் ஃபீல்டரும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். மாதேஷ் எக்ஸலன்ட் த்ரோங்க, எடுத்த செகண்டே அடிச்சாருன்னு சொல்லலாம். த்ரோவை சூப்பர் ஃபீல்டிங் அபவுட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சைடு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் போயிட்டு கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. 1 2வது ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் நேருக்கு நேர் தாண்டி போயிடுச்சுங்க. இங்க யாரு? ஸோ ராஜ் பேட்டில் இருந்து ஒரு ஹெலிகாப்டரில் அடிச்சிருக்காரு. 6 சூப்பர் பேட்டிங் இங்கே ராஜ். ஸோ ரொம்ப நேரமாக தரையில் ஆடிக்கிருந்தாங்க. பொறுத்தது போது பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்சுக்கான 6வது ஓவர் போட பழனி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு பேட்டில் உடம்புல பட்டு போயிருக்கு. அந்த எல்லாம் விக்கெட்டானு பார்த்தா இல்லைங்க, ஸ்டெம்பில் படலை. செகண்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பின்னாடி இந்த லோகு நல்லா டேக் ஆன் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்க பழனி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஆக்கர் வித்தே கொடுக்காத வந்து சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு, கவர்ஸில் தெளிவாக போயிடுச்சுங்க. ஸோ வேக குறைவாக இருக்கவும் கரெக்டாக ஆடிந்தார். அங்கே ஃபீல்டர் பவுண்டரி போக விடாமல் தடுத்துட்டார் மாதேஷ் ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, கண்ட்ரி திசையில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப். த்ரோ கீப்பருக்கு அடிச்சிருக்காரு, சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பராக போட்டிருக்காங்க. 6 ஓவருக்கு 33. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட லோகு வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் இருக்குது ரவாடா. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கார்த்தி நல்லா டேக் ஆன். 1 மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க. முதல் பந்திலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே லோகு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா இங்கே சதீஷ் வந்திருக்காரு. அந்த பாஸ்ட் பாலே ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் ரொம்ப முன்னாடி இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாடி வரல. 2 ரன் நினைக்கிறேன். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறி வந்து கூட்டி விட்டாருன்னு சொல்லலாம். அங்கே சூர்யா இருக்காரு, அவருக்கு போகிற முதல் பந்துன்னு நினைக்கிறேன். பொறுத்தோன்னு இப்போ ஸ்ட்ரைக்கில் கதிர் அடிச்சிருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்கிளான்னு பார்த்தா ஓடிடுறாங்களா? ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. வாட் அண்ட் எஃபோர்ட் இங்கே கீப்பர்கிட்ட இருந்து கார்த்தி சரியான டெடிகேஷனுங்க. வில்லுதும் அடித்தார் கரெக்டாக, ஆனால் செம்பில் நல்ல எஃபோர்ட் கீப்பர்கிட்ட. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெரிவித்து போயிருக்குன்னு சொல்லலாம். அங்கே மாயக்கண்ணன் வெரைட்டிக்கு இருக்காரு பாலை. 1 இது வரைக்கும் 2வது ரன்னும் ஓட்டாங்க. ஸோ போன பால் ஹிப்னோ பால் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ ஹிட் பால். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.
நேருக்கு நேர் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா? சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா த்ரோ பாஸ் அடிச்சிருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காங்க. இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. வெரி சிக்கனமான ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட்ல மரோ மங்கலம் ஒரே டீம் தான் பால் டு பால் ரன்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர் பவுலிங் இங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ணா இங்க சதீஷ் இருந்திருக்காரு. ஓடி மேட்ச் பண்ணா சைக்கிங் இல்லை. மாலைடி கார்த்தி நான் சைக்கிளா ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்கா டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரி, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முதல் பால. செகண்ட் ஒன். சான்ஸ் பார் பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸோ எப்பவுமே பவுண்டரி ஆஃப் சைட்ல இருந்து ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் மாலையீடு கார்த்தி ஸ்டார்ட் வித் பவுண்டரி. குட் ஷாட் அண்ட் குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க தேர்ட் ஒன். சூப்பர் டெலிவரி, ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல்லாக மருகி ஆட பார்த்துருக்காரு. ஒன் மோர் குட் டெலிவரி. இங்கே சதீஷ் கையிலேருந்து சூப்பராக போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். ஃபிஃப்த் ஒன். அகைன் ஒரு டாட் பால். 4வது டாட் பால் பவர் பிளேல மாலையீடு கார்த்தியை வச்சு பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சதீஷ். லாஸ்ட் ஒன். சுற்றிருக்கான ட்ரை. அகைன் ஒரு டாட் பால். 5வது டாட் பாலோட ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார்ட். 4 ரனுக்கு நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏசிசி பாட்சா. நல்ல பவுலிங், நல்ல ஸ்டார்ட். செகண்ட் ஓவர் போட எங்கள் ராஜ் வந்திருக்காரு. ஃபுல்லாக மருகி வந்தார். மருகினாலும் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. 2 காலுக்கு நடுவில் போட்டிருக்காரு டாட் பால். செகண்ட் ஒன். தெளிவாக தட்டி விட்டுருக்காங்க. அங்கே வெள்ள வினோத் உள்ள என்னாரு சர்க்கிளுக்குள்ள ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை மறுபடியும் அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. அந்த இடத்துல ஃபீல்டர் இருந்தாங்க, போயிடுச்சுங்க. ஆனால் பிடிக்க முடியாது. மாலையீடு கார்த்தி பேட்ல இருந்து முதல் 6. முதல் போற போலவே முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன். மறைச்சு திருப்பி விட்டுருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா. ராஜ்குமார் விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாலை தாண்டி போயிட்டாரு. இந்த முறை ஸ்டைலிஷா அடிச்சாருங்க. கண்டிப்பா இதுவும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போயிடுச்சு. ஒன் மோர் பவுண்டரியை பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். நோ பால். ஸ்டெப் நோ கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேர் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் இல்ல. நோ பால். ஆல்மோஸ்ட் டார்கெட்லாம் பாதிக்கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்க. ஃப்ரீ ஹிட். தைரியமா போனாருங்க. ஃபுல் ஷாட். குட் ஷாட். தாண்டி போயிடுச்சுங்க இங்க. 2வது 6 2 4ன்னு இந்த ஓவர்ல 20க்கு மேல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ் ஓவர். செகண்ட் பவர் பிளேவா 2 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. ஸோ மேட்சுக்கான 3வது ஓவர் பட வெரி குயிக்லி. ஸோ மேக்ஸிமம் பவுலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சாரி, மேக்ஸிமம் ஓவரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே சதீஷுக்கு. ஸோ 2 ஓவர். 3வது ஃபர்ஸ்ட் ஒன். சென்ஸாக ஆடி இருக்காருங்க. ஸோ ஃபுல்லாக மறுகி வந்து ஆஃப் சைடு இழுத்து போடவும் கரெக்டாக ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நெருங்கி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் 11 ரன் தான் அடிக்கணும் இங்க. செகண்ட் ஒன். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காங்க. டாட் பால். அவரோட தேர்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். கன்சிடா பேக் டு பேக் 2 டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஜாலியாக ஆட்டாரு. 2 டாட்டுக்கு அப்புறம் ஸோ அந்த டாட்டுக்கு ஒரு டாட் வைக்கிறதுக்காக ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம். போட்டாங்க பாஸா. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா? ஸ்டாப் பண்ண முடியலங்க. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. எக்ஸலன்ட் கேப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக கேப்பை பிக் பண்ணி ஆடி இருக்காரு பிரபு. ஃபுல்லாக மறுகி வந்து ஆடி இருக்காரு. ஃபீல்டர் ராஜ்குமார் கையில் போயிருக்கு. டாட் பால். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க ஓவருக்கு 5 அடிக்கணும். ஸோ வல்லரசு மேட்சுக்கு 4வது ஓவர் பட ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்ச் பேட்டில் தெளிவாக மீட் ஆகலை. கம்ஃபர்டபுளாக கனெக்ட் பண்ணல. ஒரு சிங்கிளானு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக இருந்தாரு. 2 ரன். சான்ஸ் பால் தாண்டி போயிருதா? தேவையான ரன்னு இங்க 3. இன்னும் முடிச்சு தர்றேன் நானுன்னு ஒரு 6ஓட மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாரு இங்க மாலையீடு கார்த்தி. 2வது வெற்றியை பதிவு பண்றாங்க. இங்க மரவமங்கலம் விளையாண்ட 2 மேட்ச்லயுமே மேட்சை வின் பண்ணிட்டாங்க.
வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் மாலையீடு கார்த்தி. ஸோ கீப்பிங் அண்ட் பேட்டிங்னு ரெண்டுலேயுமே கலைக்கிறதான்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியான இன்னிங்ஸ் தனியூரான போராடி ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லேயே மேட்சை வின் பண்ண வச்சுருந்தாங்க. போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச். அதே மாதிரி கீப்பிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேட்ச்சு ரன் அவுட் அடிச்சிருந்தாரு. வாழ்த்துக்கள்.